அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வின்னக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th சிவிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். 10th பாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கை எந்த நாட்டில் ஃபஸ்ட்டு தோன்றுச்சு அப்படின்னா அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில் தான் ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை ப்ளூம் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு இந்திய அரசு நிர்ணய சபையை உருவாக்குனாங்க. அது எந்த திட்டத்தின் கீழே உருவாக்குனாங்க அப்படின்னா 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே தான் நிர்ணய சபையை உருவாக்கியிருப்பாங்க. நிர்ணய சபை தான் நம்மளுக்கு அரசியலமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் டோட்டலாக எவ்வளோ உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னா 389 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. 389. இதில் பார்த்தோம்னா 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க, நியமன உறுப்பினர்கள். அதாவது சுதேச அரசுகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க நியமித்து அனுப்பியிருப்பாங்க. 3 மாகாண முதன்மை ஆணையர்கள், அதுக்கப்புறமா ஒருவர் பார்த்தோம்னா பலுகிஸ்தானை சார்ந்தவர் இருந்திருப்பார். ஆக மொத்தம் 389 உறுப்பினர்கள் நிர்ணய சபையில் இருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதோட நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1946 டிசம்பர் 9 அப்போ ஃபஸ்ட்டு கூட்டம் நடந்திருக்கும். இதோட தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சிங்கா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறமா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அதனால் இவர் இறந்துருவார். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அதாவது நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்து பார்த்தோம்னா நிர்ணய சபையின் துணை தலைவர்களாக எச்சி முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரியார் அவங்க 2 பேரும் துணை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த கூட்டத்தொடர் டோட்டலாக 11 அமர்வுகள், அதுக்கப்புறமா 166 நாட்கள் நடந்திருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா சட்ட வரைவு குழு, அதாவது டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா அம்பேத்கர். அவர் தான் நம்மளுடைய டிராஃப்டிங் கமிட்டி சட்ட வரைவு குழுவோட தலைவராக இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் அம்பேத்கரை இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ கேட்பாங்க யார் ஃபாதர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா நம்மளுடைய அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் சட்ட வரைவு குழுவோட தலைவர். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் அம்பேத்கர். அடுத்து பார்த்தோம்னா தொடக்க காலத்தில் எத்தனை முகவுரை இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு முகவுரை, 22 பகுதிகள், 395 ஆர்டிகல்ஸ், அதாவது சட்டப்பிரிவு அப்படின்னு சொல்லலாம், இல்லை சரத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், 8 அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா முகவுரை 1 தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா பகுதிகள் 25 பகுதிகள் இருக்குது. அதுக்கப்புறமா அட்டவணைகள் பார்த்தோம்னா 12 அட்டவணைகள் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா நவம்பர் 26, 1949 தான் நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா, அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா 1950 ஜனவரி 26. அப்போ இந்த 2 கொஸ்டினும் கேட்பாங்க. என்ன அப்படின்னா எப்போ அஃபிஷியலாக நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜனவரி 26, 1950. இதே எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நவம்பர் 26, 1949. அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் நீண்ட எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது யார் இத்தாலிய பாணியில் கைகளால் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பிரேம் பிஹாரி நரேன். அவர் தான் இத்தாலிய பாணியில் அவருடைய கையில் எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசியலமைப்பை நம்ம எழுதப்பட்ட அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு சில அரசியலமைப்புகள் உலகத்தில் எழுதப்படாத அரசியலமைப்பாக இருக்குது. அப்போ நம்மளது பார்த்தோம்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அது மட்டும் இல்லாமல் நீளமான அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எப்போ
இந்த முகவுரை அப்படின்ற கான்செப்ட் வந்து எப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க அப்படின்னா 1947 ஜனவரி 22 வந்து பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துன்னு வந்திருப்பார். அதன் அடிப்படையில் தான் வந்து நம்மளுக்கு முகவுரை வந்து அமைச்சிருப்பாங்க. அப்போ வந்து முகவுரை அமைக்க எந்த தீர்மானம் வந்து வழிவகுத்தது அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா முகவுரை எத்தனை முறை திருத்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும் அதை வந்து அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரே ஒரு முறை வந்து அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முகவுரையில் ஒரு 5 முக்கியமான வார்த்தைகள் இருக்கும். என்ன அப்படின்னா இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து பார்த்தோம்னா அரேஞ்ச் பண்ணி கேட்பாங்க, இது மாட்டி கொடுத்துட்டு கேட்பாங்க, இது லைனாக தான் வரணும். என்ன அப்படின்னா இறையாண்மை, அடுத்து வந்து பார்த்தோம்னா சமதர்மம், அதுக்கப்புறமா சமய சார்பற்ற ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து சிட்டிசன்ஷிப். அப்போது பகுதி 1 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லுது. பகுதி 1 ஆர்டிக்கல் 1 to 4 வந்து அதை பற்றி சொல்லுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா பகுதி 2 வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய குடியுரிமை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 5 to 11 வந்து குடியுரிமை பற்றி விளக்குகிறது. அப்போது சிட்டிசன் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது வந்து லாட்டின் சொல்லிருந்து பெறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதோட பொருள் என்ன அப்படின்னா நகர அரசியலில் வசிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிட்டிசன் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா குடியுரிமை சட்டம் 1955 படி, அதாவது நம்மளுடைய சட்டம் வந்து பார்த்தோம்னா இந்த சட்டத்தின் படினா இப்போ வரைக்கும் நம்ம நடைமுறைப்படுத்தின்னு வரோம். என்ன அப்படின்னா 5 வழிகளில் வந்து நம்ம குடியுரிமையை பெறலாம். அதே மாதிரி 3 வகையில் வந்து குடியுரிமையை இழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தோம்னா எந்த வகையான குடியுரிமை வழங்குகிறது அப்படின்னா ஒற்றை குடியுரிமை, அதாவது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். அந்த குடியுரிமையை தான் நம்ம இந்திய நாடு வந்து நம்மளுக்கு வழங்குகிறது. 5 வகையில் பெறலாம். என்னென்ன அப்படின்னா பிறப்பின் மூலம், வம்சாவளி, பதிவின் மூலம், இயல்புரிமை, நெக்ஸ்ட்டு வந்து பிரதேச இணைப்பின் மூலம் பெறலாம். பிறப்பின் மூலம் அப்படின்னா நம்ம பிறந்திருந்தாலே, இந்திய நாட்டில் பிறந்திருந்தாலே அவங்க என்ன இந்திய குடிமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து வம்சாவளினா நம்மளுடைய மூதாதையர்கள் இல்லை தந்தை அந்த பார்த்தோம்னா வந்து வம்சாவளி வந்து இந்தியர்களாக இருந்தால் நம்ம இந்திய குடியுரிமை பெறலாம். நெக்ஸ்ட்டு வந்து பதிவு செய்வதின் மூலம் பெறலாம். அடுத்து வந்து இயல்புரிமை மூலமாக பெறலாம், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வகிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒரு மொழி வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதன் மூலமாக நம்ம இயல்புரிமை குடியுரிமை வந்து பெறலாம். அடுத்து கடைசியாக வந்து பிரதேச இணைப்பின் மூலம், அதாவது இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பாண்டிச்சேரி வந்து பார்த்தோம்னா புதுச்சேரி எப்போ ஃப்ரெஞ்சு அரசாங்கத்திடமிருந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போது வந்து அந்த ஃப்ரெஞ்சு, அதாவது பாண்டிச்சேரியில் இருந்தவங்க எல்லாருமே வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பிரதேச இணைப்பின் மூலம் இந்திய குடிமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ 5 வகையில் பெறலாம். 3 வகையில் வந்து இழக்கலாம். என்ன அப்படின்னா தானாக வந்து எனக்கு இந்திய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துறக்கலாம். அப்படி இல்லைன்னா முடிவுக்கு கொண்டு வரது. அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ யூஎஸ்ஏ போயிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய சிட்டிசன்ஷிப் என்ன ஆகும்னா தானாக வந்து முடிவுக்கு வந்துடும். அதுதான் வந்து முடிவுக்கு கொண்டு வருதல். அதுக்கப்புறமா வந்து குடியுரிமையை இழக்க செய்தல், அதாவது ஃப்ராடு மூலமாக என்ன குடியுரிமை பெற்றிருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கம் என்ன பண்ணலான்னா இழக்க செய்யலாம். அடுத்து வந்து நம்ம அடிப்படை உரிமைகள் பற்றி பார்க்குறோம். அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தோம்னா பகுதி 3 இருக்குது. சட்டப்பிரிவு வந்து 12லேருந்து 35 இருக்கான்னு சொல்லிட்டு இந்த அடிப்படை உரிமைகளை தான் நம்ம இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம தொடக்க காலத்தில் வந்து 7 அடிப்படையான உரிமைகள் வந்து வழங்கினாங்க. ஆனால் இப்போது வந்து பார்த்தோம்னா வெறும் 6 அடிப்படையான உரிமைகள் மட்டுமே நம்மளுக்கு வழங்கிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அரசியலமைப்போட பாதுகாவலன் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றம். ஓகேம்மா, இந்த கொஸ்டின் கேட்பாங்க. யார் வந்து பாதுகாவலன் அப்படின்னு கேட்டாங்கன்னா உச்சநீதிமன்றமா நாடாளுமன்றமா அப்படின்னு கேட்டாங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் நம்மளுடைய அரசியலமைப்பின் பாதுகாவலன்.
அடுத்து வந்து பார்த்தோம்னா அம்பேத்கரின் கூற்றின்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 32 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய இதயம் மற்றும் ஆன்மா, இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 32 வந்து சொல்கிறாரு. இந்த 32 வந்து பார்த்தோம்னா அரசியலமைப்பு வழி தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த 32 வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 5 வகையான விருத் வழங்குகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்போட 6 அடிப்படையான உரிமைகள் என்னென்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அடுத்து வந்து பார்த்தோம்னா சமய சுதந்திர உரிமை, பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, அதுக்கப்புறமா கடைசியாக வந்து அரசியலமைப்பு வழி தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ்லாம் புக்கில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஆர்டிகல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 6 உரிமைகளோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து அந்த நம்மளுடைய ஆர்டிக்கல் வீடியோவில் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஆர்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிகல்ஸ் வந்து எப்போவுமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா பொறுத்துகளை கொடுத்துட்டு எந்தெந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஆர்டிக்கல் வீடியோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா வந்து சமத்துவ உரிமை வந்து பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 14 to 18, சுதந்திர உரிமை வந்து பார்த்தோம்னா வந்து 19 to 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து பார்த்தோம்னா 22, 23, சமய உரிமை வந்து பார்த்தோம்னா 25 to 28, பண்பாடு மற்றும் கல்வி உரிமை வந்து பார்த்தோம்னா 29 மற்றும் 30, அப்புறமா கடைசியாக வந்து அரசியலமைப்பு வழி தீர்வு காணும் உரிமை. இது வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க? அம்பேத்கர் சொல்லியிருப்பார். இது வந்து ஆர்டிக்கல் 32. ஓகேங்களா. அப்போது ஆர்டிக்கல் 31 பார்த்தோம்னா அதுதான் வந்து சொத்துரிமை, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பிலேருந்து, அதாவது அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கியிருப்பாங்க. அதை வந்து எந்த ஆண்டு நீக்கியிருப்பாங்க அப்படின்னா 1978 42வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு எடுத்துன்னு போயிட்டு ஆர்டிக்கல் 307 பகுதி 2 வந்து சட்ட உரிமையை வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போது எதை வந்து நீக்கியிருப்பாங்க அப்படின்னா சொத்துரிமை நீக்கியிருப்பாங்க. வருஷம் வந்து எப்போ அப்படின்னா 1978. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டிபிஎஸ்பி, அரசு நெறிமுறையுறுத்தும் வலியுறுத்தும் கோட்பாடு வந்து பார்த்தோம்னா இது பகுதி 4 இருக்குங்களா. ஓகே. எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 36 to 51 வந்து பார்த்தோம்னா இதை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த டிபிஎஸ்பியை வந்து புதுமையின் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர் வந்து கூறியுள்ளார். அடுத்து வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொடக்க கல்வியில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் 3 இடத்துல இருக்கும். என்னென்ன அப்படின்னா 21A, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா 45, அது மட்டும் இல்லாமல் அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆர்டிக்கல் 51A 11வது கடமையாக சொல்லிட்டு அடிப்படை கல்வி திருத்தியிருப்பாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னா 86வது சட்ட திருத்தம். இது கண்டினியூவாக எல்லா கொஸ்டின்லையும் எல்லா கொஸ்டின் பேப்பரில் கேட்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லலாம். 86வது சட்ட திருத்தம் 2002 படி வந்து அந்த 3 இடத்துல வந்து திருத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பில் ஸ்டார்டிங் பீரியடில் இல்லை. என்ன அப்படின்னா எப்போ சேர்த்துருப்பாங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1978 படி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடிப்படை கடமைகள் வேணும் 76 படி அடிப்படை கடமைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதன்படி இந்த அடிப்படை கடமைகள் வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா சோவியத் ரஷ்யாவிலேருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க. இது வந்து பகுதி 4A இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆர்டிக்கலில் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டிக்கல், அதாவது 51A அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது கீழே தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 51A ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 11 கடமைகள் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா. இது யாரோட பீரியடில் வந்து சேர்த்துருப்பாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்களோட பீரியடில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா பட்டியல், அதாவது பொது பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பட்டியல்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா இப்போது வந்து அதிகார பகிர்வில் அதாவது நடுவண அரசு பட்டியலில் 100 துறைகள், ஓகேங்களா, 100 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா 100 லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. அதுக்கப்புறமா மாநில பட்டியலில் வந்து பார்த்தோம்னா 65 துறைகள் இருக்குது. இதுவே ரெண்டுத்துக்கும் பொதுவான பட்டியல், அதாவது பொது பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 52 துறைகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 1969 வந்து நம்மளுடைய நடுவண அரசு, மாநில அரசு அந்த உறவுகள் பற்றி ஆராய வந்து தமிழக அரசு வந்து ராஜமன்னார் தலைமையில் வந்து மூவர் குழு வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து வந்து இப்போ வந்து குரூப் 4 கூட கேட்டாங்க இந்த கொஸ்டின். எப்போ வந்து 2004 வந்து பார்த்தோம்னா இந்திய அரசு வந்து செம்மொழி அப்படின்ற புது வகைப்பாட்டை வந்து எடுத்துன்னு வந்திருப்பாங்க. இதன் மூலம் ஃபஸ்ட்டு எந்த மொழிக்கு வந்து செம்மொழி அப்படின்ற அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழிக்கு தான். எந்த வருஷம் அப்படின்னா 2004 வந்து செம்மொழி அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா சமஸ்கிருதம் எந்த ஆண்டு அப்படின்னா 2005. நெக்ஸ்ட்டு 2008 வந்து 2 மொழி, தெலுங்கு மற்றும் கன்னடம். 2013 வந்து மலையாளம். 2014 ஒடியா. அப்போ இந்த மொழிக்கு எல்லாமே வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து வழங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 42வது சட்ட திருத்தம் வந்து அதில் வந்து நிறைய சட்ட திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய முகவுரையில் திருத்தம் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அடிப்படை கடமைகள் வந்து இருந்திருக்காதையும் சேர்த்துருப்பாங்க, ஓகேங்களா. அது மாதிரி நிறைய திருத்தம் செஞ்சதுனால அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ 42வது சட்ட திருத்தம் வந்து ஒரு சிறு அரசியலமைப்பு, அதாவது மினி கான்ஸ்டியூஷன். நடுவண அரசோட தலைமையகம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. அப்போது நடுவண அரசு நிர்வாகம் பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா பகுதி 5 சட்டப்பிரிவு 52 78 வரைக்காலம் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்திய குடியரசுத் தலைவர் வந்து பெயரளவு நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஓகேங்களா. அப்போ உண்மையான நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான் வந்து உண்மையான நிர்வாக தலைவராக வந்து செயல்படுவார். இவர் வந்து இந்தியாவோட முதல் குடிமகன் அப்படின்ற அந்தஸ்தும் பெறுவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா புதுடெல்லியில் வந்து அவருடைய இல்லம், அதுக்கப்புறமா அலுவலகம் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல இருக்குது. அந்த இடமை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் மேலும் 2 இடங்கள் வந்து பார்த்தோம்னா இருக்குது. அதுவும் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஷிம்லாவில் வந்து ரீட்ரீட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த 2 பில்டிங்கும், இந்த 2 இடமும் வந்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருடைய அலுவலகம் கூடிய இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து குடியரசுத் தலைவர் வந்து 5 ஆண்டுகள் வரைக்காலும் வந்து பதவியில் வகிக்கிறாரு அவருடைய காலம். அது மட்டும் இல்லாமல் 2வது முறையும் வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்து செகண்ட் டைம் வந்து தேர்ந்தெடுக்கவில்லை. எல்லாமே வந்து ஒரு டைம்லே, அதாவது ஒரு டேர்ம்லேயே வந்து போயிட்டுருப்பாங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு 2 டைம் மட்டுமே ஒருத்தர் இருந்தாங்கன்னா 2 டைம் மட்டுமே அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து அப்படி இல்லை, எத்தனை டைம் வேணால் தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்து அது மாதிரி தேர்ந்தெடுக்கப்படவில்லை, எல்லாமே ஒரே டேர்மோடு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் வந்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து 9 முறை வந்து வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. கேரளா அதுக்கப்புறமா பஞ்சாப் 2 மாநிலத்திலும் 9 டைம்ஸ் வந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்து அங்கே வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர், அவர் வந்து பார்த்தோம்னா அவருடைய 2வது உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த பதவி வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவரோட ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அவர் மாநிலங்களவையோட சபாநாயகர், அதாவது எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்பீக்கராக வந்து அவர் வந்து மாநிலங்களவை ஸ்பீக்கராக வந்து அவர் செயல்படுறாரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுவே வந்து குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து காலியாகும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து குடியரசுத் தலைவராக வந்து பணி வந்து அவர் வந்து செயல்படுவார். அப்போ 1900 ஒரே ஒரு முறை இந்தியாவில் 1969
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான இதயதுல்லா அவர்கள் வந்து இந்த குடியரசுத் தலைவர் பதவியும் துணை குடியரசு தலைவர் பதவி ரெண்டுமே வந்து காலியாச்சு. அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவர் வந்து குடியரசுத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். அடுத்து வந்து பார்த்தோம்னா, இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்னவா இருந்திருப்பார், நிர்ணய சபையோட நிரந்தர தலைவராகவும் செயல்பட்டிருப்பார். அதுக்கப்புறமா இந்தியாவோட முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். அடுத்து வந்து இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி இவர் வந்து லாங்கஸ்ட் சர்விங், அதாவது நீண்ட கால பிரதமரும் யார் தான் இந்தியாவில், ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அடுத்து வந்து பார்த்தோம்னா மக்களவையில் வந்து பெரும்பான்மை கட்சி தலைவரை வந்து யாருன்னா பிரதம அமைச்சர் வந்து யார் வந்து நியமிப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து நியமிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமர், அதுக்கப்புறமா அவர் தலைமையிலான அமைச்சரவை குழுவுக்கு வந்து பதவி பிரமாணம் யார் வந்து செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. அப்போ கேட்பாங்க பிரதமர், அதுக்கப்புறமா அமைச்சர்கள், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கவர்னர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, நிறைய இந்த மாதிரி போஸ்டிங்க்கு எல்லாமே வந்து பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர் தான் வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வைப்பாங்க. நடுவண அமைச்சர்கள் வந்து பார்த்தோம்னா 3 தர நிலையில் வந்து வரிசைப்படுத்தலாம். என்ன அப்படின்னா கேபினட் அமைச்சர்கள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையில் வந்து அமைச்சர்களை வந்து நம்ம வகை செய்யலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நாடாளுமன்றம் அப்படின்னா ஒரு 3 பிரிவுகளை உள்ளடக்கியது தான் நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றம். என்ன அப்படின்னா மாநிலங்களவை, மக்களவை. அதாவது மாநிலங்களவை வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்ல, மாநிலங்களவை ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவோமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மக்களவை லோக்சபா, இல்லைனா வந்து கீழவை, இது வந்து மேலவை. இந்த 2ஓட யார் குடியரசுத் தலைவர். இது 3 பிரிவுகள் சேர்ந்தது தான் வந்து நாடாளுமன்றம். அப்போ குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை மற்றும் மக்களவை சேர்ந்தது தான் வந்து என்னது நாடாளுமன்றம். இதில் விட்டுட்டு கூட கேட்பாங்க. சப்போஸ் வந்து 2 சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. குடியரசுத் தலைவரோடு சேர்ந்து 3 பிரிவுகள் தான் வந்து உள்ளடக்கியது தான் நம்மளுடைய நாடாளுமன்றம். அதுக்கப்புறமா வந்து மாநிலங்களவையோட உறுப்பினர்கள் வந்து ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அந்த உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா 250 பேர். அதில் வந்து 238 பேர் வந்து மறைமுக தேர்தலில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 12 வந்து குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12 உறுப்பினர்களை வந்து அவங்க வந்து நியமனம் செய்வார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நிதி மசோதா, பண மசோதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து எங்கே மட்டும்தான் நம்ம அறிமுகம் செய்ய முடியும், மக்களவையில் மட்டுமே அதை வந்து அறிமுகம் செய்ய முடியும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ தான் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா தமிழகத்தில் வந்து எத்தனை மக்களவை தொகுதிகள் இருக்குது அப்படின்னா 39. இதே வந்து மாநிலங்களவை எத்தனை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா 18. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரை வந்து நம்ம 3 வகையில் பிரிக்கலாம். பட்ஜெட்டை வந்து 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம்னா நிதிநிலை அறிக்கை, ஓகேங்களா, February to May. அடுத்து வந்து பார்த்தோம்னா மழைக்கால கூட்டத்தொடர் July to September. அதுக்கப்புறமா குளிர்கால கூட்டத்தொடர் November to December. அப்போது ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தோம்னா 3 கூட்டத்தொடர்கள் நடக்குது. அப்போ 2 கூட்டத்தொடருக்கோ நடுவில் வந்து 6 மாதங்கள் மிகாமல் இருக்கணும். 6 மாதங்கள் வந்து என்ன பண்ணணும், மிகாமல் வந்து 2 கூட்டத்தொடர் வந்து அதுக்குள்ளே நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து சொல்லுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம புதுடெல்லியில் அமைந்துள்ளது வந்து பார்த்தோம்னா நம்ம உச்சநீதிமன்றம் வந்து புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட உயர்நீதிமன்றம் வந்து சென்னையில் மெட்ராஸில் அமைந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் அது வந்து பாண்டிச்சேரிக்கும் உயர்நீதிமன்றமாக வந்து செயல்படுது. அப்போ வந்து பார்த்தோம்னா எப்போ ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் வந்து துவங்கப்பட்டது அப்படின்னா 1950 ஜனவரி 28 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பீரியடில் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு தலைமை நீதிபதி, அதுக்கப்புறமா உட்பட 8 நீதிபதிகள் மட்டுமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் வந்து யாரை நியமிப்பார், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அதுக்கப்புறமா பிற நீதிபதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து அவர் நியமிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா மாநிலங்கள் பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா
பகுதி 6 சட்டப்பிரிவு 152லேருந்து 237 வரைக்கும் மாநிலங்களை பற்றி கூறுது. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா தற்போது 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தோட நிர்வாகத்தில் பெயரளவு தலைவர் யார் அப்படின்னா பெயரளவில் மட்டும் தலைவராக ஆளுநர் அவர் இருப்பார். இதுவே வந்து அரசியலமைப்பு தலைவராகவும் யார் இருப்பார்? ஆளுநர் இருப்பார். அங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நடுவண் அரசில் வந்து யார் வந்து பெயரளவு தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மாநில ஆளுநரை வந்து யார் நியமிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க. இதோட வந்து நம்ம பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மாநிலங்களை பற்றி இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.